நம்மளில் நிறைய பேர் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாவை கன்சாலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். கன்சாலிடேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது, அண்டு ஷீட் 2ல் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது, ஷீட் 3லேயும் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. பட் அது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா சேம் ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3, ப்ராடக்ட் 4, ப்ராடக்ட் 5. இந்த 5 ப்ராடக்டோட சேல்ஸ் டீட்டெயில் 3 டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்குது. ஸோ இந்த 3 ஷீட்டையும் நான் வந்து ஆட் பண்ணி 4th ஷீட்டில் எனக்கு கன்சாலிடேட் பண்ணி வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லையும், செகண்ட் ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லையும், தேர்ட் ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லையும் ஆட் பண்ணி எனக்கு ஷீட் 4ல் சம்மாக வேணும். ஸோ இந்த இடத்துல நான் 1 by 1 ஒவ்வொரு ஷீட்டாக பார்த்து சம் பண்ணனா என்னோடய டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இதுக்கு தான் எக்ஸல்லையே கன்சாலிடேட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுடைய இந்த ஒர்க்கை 2 to 3 minutesலேயே கம்ப்ளீட் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டேப்பில் உங்களோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட் அப்படின்ட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம சம் தான் பண்ண போகிறோம், அதனால் சம்மை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுங்க. ஸோ நம்ம ஷீட் 1ல் எந்த டேட்டாவை வந்து சம் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிங்க. ஆட் அப்படின்ட்டு கொடுங்க. இப்போது செகண்ட் ஷீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா செகண்ட் ஷீட்டோட டேட்டாவும் இப்போ செலக்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு ஷீட்டை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ ஆடுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தேர்ட் ஷீட்டுக்கு போனீங்கன்னா தேர்ட் ஷீட்டோட டேட்டாவும் ப்ரீவியஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்ம இப்போது 3 ஷீட்டோட டேட்டாவை மட்டும் தான் கன்சாலிடேட் பண்ண போகிறோம். ஸோ 4th ஷீட் ரெஃபரன்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு அங்கே டாப் ரோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2 அதெல்லாம் வந்து நமக்கு சேம், அதே காமனாக வரணும். ஸோ டாப் ரோவை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் லிங்க் டு ஸ்டோர் டேட்டான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கன்சாலிடேட் ஆகி 4th ஷீட்டில் அவுட்புட்டாக வந்திருக்கும். எக்ஸலோட லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 ஷீட்டோட ரெஃபரன்ஸ் டேட்டாவும் அங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேலோட டாப்பில் 1, 2 அப்படின்னு இருக்கா, இப்போ நீங்கள் 2வை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாவோட 3 ஷீட் டேட்டாவோட ரெஃபரன்ஸ் வித் அதோட டோட்டலும் உங்களுக்கு இப்போது அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம அந்த 3 ஷீட்டில் டேட்டா என்டர் பண்ணிருக்கோம்ல, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இதில் அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஷீட்டில் 50 அப்படின்னு கொடுக்குறேன் 100க்கு பதிலாக. இப்போது நான் 4th ஷீட்டில் போய் பார்த்தேன்னா எனக்கு முன்னாடி 230 அப்படின்னு இருந்தது, இப்போ 180 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 50 நான் ரெடியூஸ் பண்ணதால் இங்கேயும் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி லாஸ்ட்டு செல்லில் நான் 0 அப்படின்ட்டு 3 ஷீட்லேயும் டைப் பண்ணுறேன். செகண்ட் ஷீட்லேயும் 0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் தேர்ட் ஷீட்லேயும் 0 கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு 4th ஷீட்லேயும் என்ன ஆன்சர் தான் வரப்போகுது, 0 தான். 3 ஷீட்லேயும் 0 கொடுத்தேன், 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இப்படி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனில் சம் மட்டும் இல்லாமல் கவுண்ட், ஆவரேஜ் அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் கன்சாலிடேட் பண்ண முடியும். உங்களோட ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக முடிக்கிறதுக்கு இந்த கன்சாலிடேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் டு ஆல். ஹாவ் அ குட் டே.